ஜி நல்வாழ்த்துக்கள் ஜி. நல்வாழ்த்துக்கள் ஜி. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல வந்து ஃப்ளூ வருது ஜி, பன்றி காய்ச்சல், அப்புறம் சைனஸ் பிரச்சனைகள், இந்த மாதிரி கோல்டு, வீசிங் இந்த மாதிரிலாம் வருது ஜி. இப்போ அது நம்ம யோக முறையில அது எப்படி ஜி முத்ராக்கள் மூலமா நம்ம சிம்பிளா நம்ம வந்து யோக முத்ராக்களில் வந்து நம்ம ஈஸியாக வந்து சரி பண்ணலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கோல்டு இந்த மாதிரி வருதுன்னா குளிர்காலத்தில் நம்ம பாடி என்னவாயிரும், கொஞ்சம் டைட் ஆயிரும். இப்போ நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ஆயிரும். ஒன்ஸ் கான்ஸ்டிபேஷன், அதாவது மலம் சரியாக போகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக சைனஸ் ப்ராப்ளம் வந்துடும். இது ஒழுங்காக மலமும் போகுது நீரும் போகுதுனால இந்த கிருமிகளை உள்ளே போகிற கிருமிகள் என்ன பண்ணிடும், வெளியில் போயிடும். ஸோ முதல்ல அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பாடியை க்ளீன் பண்ணணும். இப்போ முத்ரா அப்படின்னு எடுத்தோம்னா நம்ம பாடிக்குள்ள கழிவுகளை வெளியில் போகணும்னா இந்த மாதிரி ஒரு முத்ரா இருக்குது. இதுக்கு பேர் கழிவு முத்ரா. டெய்லி காலையில் வந்து என்ன பண்ணணும், ஒரு அரை மணி நேரம் என்ன பண்ணணும், இதை வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த கழிவுகள் நீங்கணும் அப்படி சொன்னால் நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம். இது வந்து 4 விரலுக்கு நடுவில் பெருவிரலை வச்சு 2 கையிலுமே போடணும். 2 கையில் நம்ம அதை போட்டோம்னா கழிவு முத்ரான்னு பேர். ஒன்ஸ் கழிவுகள் போனால இந்த சைனஸ் ப்ராப்ளம், இருமல் ப்ராப்ளம்லாம் தீங்கும். இல்லை அதே மாரி இருக்குது, உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுமில்ல. ஸ்பைனல் கார்டு சரியாக இல்லை, சின்ன சின்ன விஷயத்தில் கூட நமக்கு இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொன்னால் லிங்க முத்ரான் இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி கையை வச்சுட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இது பேர் என்னது, லிங்க முத்ரா. இது இரவுகளில் 20 நிமிஷம் போடலாம். வஜ்ராசனத்தில் போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை முடியல சந்தனம் நினச்சிட்டு போட்டோம்னா நம்ம பாடியோடைய இம்யூனிட்டி பவரும் கூடும். நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு என்னவாகும், எரெக்ட் ஆகும். அதனால் எல்லா நரம்புகளுமே ஆக்டிவேஷன் ஆகும். ஒரு இந்த காலம் குளிர்காலமாக இருக்கிறதுனால பாடி ஹீட்டு கூட கம்மியாக இருக்கலாம், இல்லை ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கலாம். ஸோ அதை நம்ம சமநிலைப்படுத்தணும். அப்படி நம்ம சமநிலைப்படுத்தி எனர்ஜி கொஞ்சம் நல்லா ஃபார்ம் பண்ண சூரிய முத்ரான்னு ஒன்று இருக்குது. இந்த சூரிய முத்ரா கண்டிஷனை பொறுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நமக்கு சைனஸ் ப்ராப்ளம் ஏன் வருது நமக்கு தெரியும், நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற கணக்கு பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முத்ரா ஒன்றும் பண்ணலாம். இது பேர் என்னது, சூரிய முத்ரா. அதாவது மோதிர விரலை மடக்கி அதுக்கு மேலே என்ன பண்ணுது, நம்ம பெருவிரலை வச்சுக்கலாம். இதை முடிச்சுட்டு ஆகாஷ் முத்ரான்னு ஒன்று இருக்குது. ஏன்னா ஆகாஷ் முத்ரான்னா எல்லாத்தையுமே எம்டி ஆக்குறது. ஸோ நம்ம மைண்ட் ரீதியாக உள்ள ப்ராப்ளம், எண்ணங்கள் ரீதியாக உள்ள ப்ராப்ளம், மற்ற ப்ராப்ளம்னாலே இந்த சைனஸ் ப்ராப்ளம் வரும். அப்போ நம்மளாம் ஆகாஷ் முத்ரா. ஸோ இந்த 4 முத்ரா, ஒன்று கழிவு முத்ரா, இன்னொன்று லிங்க முத்ரா, இன்னொன்று சூரிய முத்ரா. இந்த 3 முத்ரா ரொம்ப முக்கியமான முத்ராக்கள். ஆகாய முத்ரா வந்து நம்மளை அமைதிப்படுத்திக்கிறதுக்கும் சாந்தப்படுத்திக்கிறதுக்கும் எல்லாத்தையும் வெளியேற்றுறதுக்கும் நம்ம ஆகாச முத்ரா. இது போட்டாலே போதும், சைனஸ் ப்ராப்ளம் நல்லாவே குறையும். எந்த முத்ரா போட்டாலுமே குறைஞ்சது ஒரு 40 நிமிஷம் போட்டால் மிகச்சிறந்தது. நல்வாழ்த்துக்கள்.